Hi students, chapter 4 exercise 4.1 question number 8 கான சொல்யூஷன். அதாவது 999 and 10,000 இந்த இன்பிட்வீனுக்குள்ள நம்பர்ஸ் வந்து எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ண சொல்றாங்க. எல்லாத்துக்கும் இடையே உள்ள எண்களை எண்ணுக அப்படின்னு கொடுத்துக்கறாங்க. ஸோ கண்டிஷன் வந்து 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த நிபந்தனையுமே இல்லை அப்படிங்கும்போது இது என்ன எவ்வளோ எண்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு நம்ம கையில் இருக்கிற டிஜிட்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது இலக்கங்கள் டிஜிட்ஸ் ஆர் 0, 1, 2, 3லேருந்து அப் டு 9 வரைக்கும் மொத்தம் 10 நம்பர்ஸ் இருக்குது. எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 10 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம உருவாக்கக்கூடிய நம்பர் வந்து அந்த எண்கள் வந்து அதாவது 999 to 10,000 அப்படின்னாவே இன்பிட்வீன்னாவே 1002 என்ன அப்படின்னா, அதாவது 9,999க்குள்ள இதுக்குள்ள தான் நம்ம அந்த நம்பர்களை என்ன போகிறோம். அப்போ நமக்கு தேவையான டிஜிட்ஸ் எவ்வளோன்னா 4 டிஜிட்ஸ் நம்பர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து நமக்கு தேவையானது 4 இலக்கங்களை கொண்ட எண்கள் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு, ஸோ அந்த 4 இலக்கங்களோட எண்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இலக்கங்கள் நமக்கு இன்பிட்வீனில் 1000 to 9,999க்குள்ளே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேஸை வந்து எத்தனை வழிகளில் வந்து நம்ம அதில் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இங்கே வந்துட்டு 0 வரக்கூடாது. ஏன்னா 0 வந்து அது வந்து என்ன ஒரு 3 இலக்க நம்பராக மாறி 3 டிஜிட்ஸாக மாறி, ஸோ 0 வரக்கூடாது. அப்போ 0 தவிர எத்தனை நம்பர் அப்படின்னா 9 பேஸ் 9 நம்பர் இருக்குது. ஸோ 9 வழிகளில் அது 9ல் ஏதோ ஒன்று நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 9 வழிகள். தென் அடுத்தது வந்து இந்த இலக்கத்தை, இது வந்து ஃபஸ்ட் பிளேஸ் இது 1ஆம் இடம், இது 10th பிளேஸ், இது வந்து 100 பிளேஸ், இது வந்து 1000, 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம், 1000 இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது 9 வழிகள். அடுத்து இந்த இடத்த வந்து எத்தனை வழிகள்னா இங்கே வந்து எந்த நம்பர் வேணால் போடலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து டோட்டலாக வந்து 10 நம்பர்ஸ் இருக்குது, திரும்ப யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் 10 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 10 நம்பர்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 10 வேஸ். ஸோ அதே போல் அடுத்த டிஜிட்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு 10 வேஸ் தான். ஸோ அடுத்து வந்து 10 வேஸ் தான். 10 வேஸ் நான் எல்லாமே 10 வழிகள். இது மட்டும் 9 வேஸ். ஏன் அப்படின்னா 0 இந்த இடத்துல போட முடியாதாங்க 9 வேஸ். இது திரும்ப யூஸ் பண்ணலாங்கனால எல்லாமே 10 வருது. ஸோ டோட்டலாக நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா, ஸோ 9 × 10 × 10 × 10. ஸோ 9 இதை பெருக்கும்போது நமக்கு என்ன 1000 கிடைக்கும். இப்போ டோட்டலில் பெருக்கும்போது 9000 நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தென் செகண்ட் எந்த இலக்கம் திரும்ப வராமல், அப்போ நோ ரிப்பீட்டேஷன், நோ டிஜிட்ஸ் இஸ் ரிப்பீட்டட். அப்போ ரிப்பீட்டேஷன் நாட் அலவுடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது செகண்டு, ரிப்பீட்டேஷன் நாட் அலவுட். அப்போ ஃபஸ்ட்டு இடத்துல 0 போட முடியாது. ஏன்னா 0 போட்டால் 3 டிஜிட்ஸாக மாறிடும். ஓகே, நமக்கு தேவையான நம்பர்ஸ் வந்து 4 டிஜிட்ஸ் நம்பர், 4 இலக்க நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து 9 வேஸில் நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகே, அப்போ வந்து மறுபடியும் ஒரு திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. நோ ரிப்பீட்டேஷன் அலவுட்னா அடுத்த பிளேஸை நம்ம எத்தனை வழிகளில் நிரப்பலாம் அப்படின்னா, இங்கே வந்து 0 போட முடியாது. ஓகே, அப்போ வந்து 0 தவிர 9 நம்பரில் ஒரு நம்பர் என்ட்ரி பண்ணியிருப்போம். அப்போ வந்து 10 நம்பரில் ஒரு நம்பர் என்ட்ரி பண்ணியாச்சு. ரிமைனிங் எவ்வளோ நம்பர் இருக்குது? 9 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 9 நம்பர் 9 வழிகளில் இதை நம்ம இது பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது இந்த 2 நம்பர் இங்கே ஒரு நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு, இங்கே ஒரு நம்பர் என்ட்ரி பண்ணியாச்சு. அப்போ 2 நம்பர் போயிடுச்சு 10 நம்பர்லாம் இல்லையா. அப்போ இங்கே வந்து 8 வேஸ். ஓகே, அடுத்தது இங்கே 3 நம்பர், இப்போ இதோட சேர்த்து மொத்தம் 3 நம்பர் என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து அப்போ 10ல் 3 வச்சுன்னா 7 வேஸ். ஓகே, அப்போ 9 × 9 × 8 7, 9 × 9 81 × 56. 81ஐயும் 56 மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னா 6. இங்கே 6 3 5 4 4 5 3 6. இப்போ டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ்னால் 4 5 3 6 4 5 3 6. தென் தேர்டு, குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு இலக்கம் திரும்ப வருமாறு. அதாவது குறைந்தபட்சம் ஒரு இலக்கம் திரும்ப வருமாறு, அதாவது அட்லீஸ்ட் 1 டிஜிட்ஸ் இஸ் ரிப்பீட்டட், ஒரு டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி. அதாவது மினிமம் 1, அப்போ 1க்கு மேலே ரிப்பீட் ஆகலாம். ஓகே, அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் போட்டிருக்கிறோம்.
ஓகே. அடுத்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் போட்டிருக்கிறோம். அப்போ வந்து திரும்ப வராமல் இருக்கிறது நோ ரிப்பிட்டேஷன் போட்டிருக்கிறோம். அப்போ எந்த நிபந்தனையும் இல்லை அப்படிங்கிற அந்த நம்பர்லேருந்து திரும்ப வராமல் இருக்கிற, அதாவது நோ ரிப்பிட்டேஷன் அலவுடுன்னு சொன்னோம்னா அந்த நம்பர்ஸ் எடுத்துட்டா நமக்கு கண்டிப்பாக வந்து திரும்ப வர்றது கிடைச்சிடும். ஓகே. அட்லீஸ்ட் 1 digit ரிப்பீட்டட், குறைந்தது ஒரு இலக்கம் திரும்ப வரமாறு அப்படின்னா, ஸோ இதில் வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம எவ்வளோ ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இது நோ ரெஸ்ட்ரிக்ஷன் தான். இதில் வந்து எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்னா இலக்கம் திரும்ப வந்திருக்கலாம் அல்லது வராமல் போயிருக்கலாமே. ஸோ எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு தேவையான என்னென்னா திரும்ப வர்ற மாதிரி குறைந்தது 1 ஒரு இலக்கம். அப்போ குறைந்தது 1னா மோர் தென் 1. ஓகே. அப்போ அதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதிலேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணுறோம்னா நோ டிஜிட் ரிப்பீட்டட், இலக்கம் திரும்ப வராமல் அப்படின்னு நம்ம சொன்னோம். திரும்ப வராமல் இருக்கிறத நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு தேவையானது திரும்ப வரக்கூடிய டிஜிட்ஸுடைய நம்பர்ஸ் தெரிஞ்சிரு. ஸோ ஃபஸ்ட் ஆல்ரெடி ஃபைன் பண்ணது எவ்வளோன்னா இது வந்து 9000 மைனஸ் இது 4536 ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஸோ 9000 4536 இப்போ 4464 அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சால் போதுமானது. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத நம்பர்ஸ்லேருந்து இலக்கம் திரும்ப வர ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு தேவையானது வந்து இலக்கம் திரும்ப வர மாதிரி நமக்கு கிடைச்சிடும். ஓகே. அப்போ வந்து இதுலேருந்து என்னன்னா இதுக்குள்ளே எந்த இலக்கம் திரும்ப வருமாறும் நம்பர்ஸ் இருக்குது, இலக்கம் வந்து திரும்ப வராமல் இருக்கிறதும் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அப்போ ஆன்சர் வந்து 4464 அப்படி தான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.